விதி இப்படிதான் நடக்கணும்னு தான் யாரால மாத்த முடியும் சொல்லு? யாராலையும் மாத்த முடியாது. அப்படிதான் நடக்கும். இருங்க இருங்க, நான் அதை பற்றி கொஞ்சம் யோசிக்கிறேன். சரி, நீங்கள் வளகாப்பு நேரம் வந்து 10 to 10:30 அந்த நேரத்துக்கு நீங்கள் மண்டபத்துக்குள்ளே வாங்க. அது எப்படிப்பா? எப்படி வர முடியும்? யாராவது பார்த்து விரட்டி விட்டுற மாட்டாவளா எங்களை? அதை நான் பார்த்துக்கிறேன். நீ ஏன் பயப்படுற? பயப்படாம எப்படியா இருந்தாலும் உன் மருமகள் பார்த்தான்னா எங்களை உள்ள சேர்த்துக்கவே மாட்டா. அது தெரிஞ்ச விஷயம். முதல்ல உங்களுக்கு நான் மரியாதை கொடுத்து பேசணும். இங்கே வாருங்கக்கா, நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. வளகாப்பு போகிற நேரத்துக்கு கரெக்டாக நீங்கள் வந்துடுங்க. நான் எப்படியோ உங்களை நான் வளகாப்பு போட வைப்பேன். மற்றபடி நீங்கள் நம்ம செலவு பண்ணலே வைக்கலன்னு எதை பற்றி கவலைப்படாதீங்க. என்ன முத்தலகு? எனக்கு பயமா இருக்குண்ணே. அங்கே ஏதாவது நாங்கள் வந்து வம்பாயி பிரச்சனையாகி ஏதாவது ஒன்று ஆயிட்டுனா நாங்கள் என்னென்ன செய்ய முடியும்? எங்களால் வளகாப்பு நின்று போச்சுன்னா அத்தாச்சியை கோவப்படுவாவ, என் மக கோவப்படுவா, மருமோங்கார கோவப்படுவாப்புல. அப்புறம் நாங்கள் என்னென்ன செய்ய? இதை கொண்டு போய் நாங்கள் எங்கன்னே பண்ணத்துக்க சொல்லுங்க. முத்தலகு, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. 10 to 10:30 நீங்கள் கரெக்டாக மண்டபத்துக்கு வாங்க. ஆளும் பேருமா இருக்கும்போது எப்படியோ நம்ம சமாளிச்சிடலாம். சரிங்களா? ஆ, ஆனால் அன்பு என்ன கோவம்னு எனக்கு ஒன்றும் புரியலை. சரி விடுங்க, அந்த பிள்ளை மனசில் என்ன ஓடுது ஏதுன்னு நமக்கு ஒன்றும் புரியாது இல்லையா? அதாவது மனசில் என்ன நமக்கு என்ன கண்டுபிடிக்க முடியும்? இங்கே பாருங்க முத்தம்மாக்கா, கவலைப்படாதீங்க சரியா? நான் பார்த்துக்கிறேன். நான் வரலப்பா தம்பி, என் மக வருவா. அவளை நீ போட வை. என்னைய பார்த்துட்டு தான் ரொம்ப கோவப்படுவா. என் மகளை கூட பார்த்துட்டு கோவப்பட மாட்டா உன் மருமக. சரியா? நான் வரல. 2 பேரும் வாங்க. 2 பேர் ஏன் மச்சானையும் கூட்டிகிட்டு வா முத்தலகு. 3 பேருமா வாங்க. வளகாப்பை நான் சிறப்பாக நடத்திட்டு போகலாம். அன்பு அங்கே என்ன பேசினாலும் நான் பார்த்துக்கிறேன். என் பொண்டாட்டி என்ன பேசினாலும் நான் பார்த்துக்கிறேன். என் புள்ள என்ன பேசினாலும் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படவே வேண்டாம். சரியா? அப்பாடா, இந்த ஒரு வார்த்தை சொன்னியே எங்களுக்கு, அது போதும். எப்படியோ நான் என் மகளை அங்கே வர வச்சிடுறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்கப்பா, போங்க. என்ன ஒன்று செலவு பண்ண முடியலன்னு என் மக வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கா இன்னமும். முத்தலகு, நீ ஏன் முத்தலகு கவலைப்படுற? விடு. செலவு நீ பண்ணுறதா இருந்தாலும் கடை நகைப்பியை வாங்கி தான் நீ செலவு பண்ணியிருப்ப. விடு, நாங்கள் பார்த்துக்குறோம்ல. நீ ஏன் கவலைப்படுற? உன் பொண்ணு நல்லா இருக்காளா? அதை பாரு. கண்டிப்பாண்ணே, கண்டிப்பா. நீங்கள் என் பிள்ளைய நல்லா வச்சுருந்தா எனக்கு அதுவே போதும்ண்ணே. அதை தவிர எனக்கு வேற என்ன வேணும்? என் பிள்ளைய நீங்கள் நல்லா வச்சுக்கிறதானே எனக்கு பெரிய விஷயம். அதுவே போதும். நீங்கள் நல்லா பார்த்துக்கிருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. சரிண்ணே, நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வர பார்க்குறோம். பிரச்சனை இல்லாமல் இருந்துட்டா சரி. இல்லையா, பிரச்சனை வருமா அப்படிங்கிற நிலமையாக இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்துடுறோண்ணே. பார்க்குறேன் எப்படின்னு. சரி, நீங்கள் கிளம்புங்கண்ணே, நாங்கள் பார்த்துக்குறோம். சரிம்மா, நிறைய வேலை இருக்குது. இப்போவே லேட் ஆயிடுச்சு. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. நான் போய் பார்க்குறேம்மா. சரி, நீங்கள் பார்த்து வந்துடுங்க. நான் என்ன பிரச்சனைன்னு நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது. டான்னு நீங்கள் மண்டபத்துக்கு வந்துடணும். மண்டபம் தெரியும்ல, பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தானே? தெரியும்ல உங்களுக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியும்ண்ணே, நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் கிளம்புங்க. என்னடி முத்தலகு, இப்போ சந்தோஷமா? ஏம்மா, ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்குமா? அங்கே போனால் என்ன பண்ணுறாருன்னு தெரியலையே. பார்ப்போம், நடக்கிறது நடக்கட்டும். ஆனால் போகாமலே எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. என் மக எப்படி இருக்கா, என்ன பண்ணுறா, எப்படி வளகாப்பு நடக்குதுன்னு என் கண்ணால் பார்க்கணுன்னு ஒரே ஆசையாக இருக்குமா. எப்படியும் கூட்டிகிட்டு போயிடலாண்டி. நீ எதுக்கு கவலைப்படுற? விரி பார்த்துக்குவோம். நான் இருக்கேன்ல, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். என்னம்மா பேசுகிற? நம்ம போய் அங்கே வம்ப இழுத்து இப்போ இந்த அண்ணன் நான் குடும்பத்திட்ட பேசுகிறேம்மா, பேசி எப்படியா சம்மதம் வாங்கி உங்களுக்கு வர சொல்கிறேன், நீங்கள் வந்துருங்கன்னு சொல்லிட்டு போனால் கூட பிரச்சனை இல்லைம்மா. ஆனால் அவர் அப்படி சொல்லலையே. இங்கே வாங்க, அங்கே என்ன பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கிறேன்னு சொன்னால் அங்கே போய் நம்ம அவமானப்படுற நிலமை வந்தால் என்ன செய்கிறது சொல்லு? அவமானப்பட்டுட்டா வர முடியும்? சொல்லுமா. நீ ஏன் அதெல்லாம் யோசிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. வா, நானும் உன் கூட வாரேன். வா, பார்த்துக்குருவோம். என்னமோ எனக்கு ஒன்றும் சரிப்பட்டு வரல. நீ சொல்கிற, சரி வா. என்னடா தங்கம், உங்கள் அம்மா கறி என்கிட்ட விட்டுக்கிட்டு சிலுக்கு மாதிரி கிளம்பி போயிட்டா. உன்னையே உங்கள் பெரியம்மா கறி தூக்கிட்டு போகிறாளாம்ல. அப்பத்தா கூட வர மாட்டியா நீ? என்னைய நம்பி பிள்ளைய கொடுக்குற ஆள்வலா பாரு. அவள் பெரியம்மா கறியை கூட நம்பி கொடுக்குறா. இந்த ஒரு அப்பத்தா கறி நான் இருக்கிறேன்ல, என்னை நம்பி பிள்ளைய கொடுத்தா நான் உன்னை தூக்கிட்டு வர மாட்டேனா? ஏன்டா தங்கம், உன் அத்தைக்காரி நேற்று வரம்னா அங்கே என்னதான் வேலை வெட்டி முறிக்கிறாளோ எனக்கு ஒன்றும் புரியலை. இன்னமும் வரலை பாரு. காலையில் கூட இந்த வந்துடுறம்மான்னா, ஆனால் இன்னும் வரலடா. அவளெல்லாம் என்னடா பண்ணுறது அப்பு? அம்மா, அடடடா, இப்போ தாண்டா உன் மரும உன்ட்ட சொல்லிட்டு இருந்தேன்டி. என்னடா உன் அத்தைக்காரி நேற்று வாரம்னா வரலையடா, இப்போவும் வாரம்னா காணுமேடான்னு. கரெக்டாக வந்து நிற்கிற. என்னடி வெறுங்கையா வந்திருக்க? அம்மா,
நான் பஸ்ஸை பிடிக்கிறதே பெருசாக போயிடுச்சு. உன் மருமையன் கரெக்டாக பஸ் வர நேரத்துக்கு கொண்டாந்து விடுறாரு. நான் என்ன செய்ய முடியும் சொல்லு? கடையில் ஒன்றும் வாங்க முடியல. இங்கே உங்கள் ஊர்லேயே வந்து என்னத்தை வாங்க முடியுது? அப்படியே வந்துட்டேம்மா. ஏண்டி, உன் அண்ணன் பிள்ளையே ஒன்ன முட்டாட்டிக்காரியெல்லாம் இருக்கிறாளுவலே, உன் வீட்டுக்கு வந்தால் வெறுங்கை வீசிட்டா வராளுவ. அதையும் இதையும் பழமும் ரசுக்கும் வாங்கிட்டு தானே வராளுவ. அவளுகளுக்கு நீ என்னடி வாங்கிட்டு வந்திருக்க? அவளுக்கு ஒன்று வேணும். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கிட்டு வரியா? அது கூட வாங்காம எனக்கு என்னான்னு வந்து நிற்கிறிய? உன்னை என்னத்தான் நான் சொல்றது? நீயே அவங்கள்ட்ட என்னை கெட்ட பேர் ஆக்கி விட்டுருவ போல. நான் தான் சொல்றேன் இல்லை பஸ் வர லேட் ஆயிடுச்சு அப்படின்னு. சும்மா ஏன் அதை வாங்கிட்டு வரல இதை வாங்கிட்டு வரலங்கிற? எனக்கு என்ன ஆசையா எதுவுமே பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு வராம சும்மா போகணும்னு? சும்மா இருமாங்கிட்டே. அன்னைக்கு கேட்டுச்சுன்னா தப்பா நினைக்கும். ஏம்மா இப்படி பண்ணிட்டு இருக்க? சும்மா அட போமாங்கிட்டே. நான் வாங்கலான்னு தான் நான் நினச்சி காசெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தேன். என்ன செய்ய வாங்க முடியல. சரி மண்டபத்துக்கு எல்லாம் கிளம்பிட்டீங்களா? இது யார்? கிருஷ்ணா என்ன பையன் தானே? பார்த்தது ஆஸ்பத்திரியில் வந்து பார்த்ததும்மா. இன்னைக்கு தான் பிள்ளை கண்ணு மாறிடுச்சா கலரு? அப்படியே சொன்னோம்னா பொசுக்குன்னு கோவம் வந்துருமே. ஒன்றும் வாங்கிட்டு வராமல் சும்மா வெறுங்கையை விசிட்டு வந்திருக்கேன்னு திட்டுனா ரொம்ப கோவப்படுறதாண்டி செய்வேன் நீ. அட அஞ்சலி, ஏத்த அஞ்சலியை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கிய? என்னடா சத்தம் கேட்குது? அத்தை யாரை திட்டுறாங்கல்ல? நான் ஓடியாரி ஒன்னே வாடி ஏன் நீ லேட்டாக வந்துட்டேன்னு திட்டுதா? அதுக்கு ஒன்றும் இல்லை அண்ணி, பஸ்ஸு வர டைம் ஆயிடுச்சு. உங்கள் தம்பிக்காரர் கொண்டாந்து விட லேட் பண்ணிட்டாரு. நான் என்ன அண்ணி பண்ணேன்? ஒன்றுமே வாங்க முடியல என்னால். பிள்ளைகளுக்கு வந்தோன்னே அம்மா திட்டுது. பிள்ளைகளுக்கு ஒன்றுமே வாங்காமல் வெறுங்கையை வீசிட்டு வந்திருக்கியே, உனக்கெல்லாம் அறிவு இருக்கான்னு திட்டினா நான் என்ன அண்ணி பண்ண முடியும்? எனக்கு நான் ஆசையாக எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு. என்ன செய்கிறது வீடு? பஸ்ஸு வந்துருச்சு கையில், நம்ம என்ன பண்ண முடியும்? ஓடவ முடியும்? அங்கிட்டு போய் ஜாமாஞ்சிட்டு வாங்கினோம்னா அங்கிட்டு பஸ்ஸு போயிடுச்சுன்னா, இப்போ நீ நேற்று வாரம்னா இன்னைக்கு தான் வந்திருக்க. பரவாயில்ல விடு. பின்ன என் பிள்ளைய சின்ன பிள்ளைகளா இல்லை அவன் தீனி திங்கிற வயசா? ஒன்றும் இல்லடி. இதனால ஏங்கத்தையே அவளை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கிய? பாவம் இல்லை நீ ரொம்ப தான் பேசுது எங்கள் அம்மா. சரி சரி ஆத்தா, கிளம்பிட்டீலாட்டி? மல்லியா, நீ என்ன இந்த சேலையோட இருக்கிற? வேற சேலை கட்டலையே இன்னும்? என்னத்தே பண்ண சொல்கிற? துணி அம்புட்டு கடைஞ்சி துவச்சி போட்டு ஒரு தான் குளிச்சுட்டு வந்துட்டேன். சேலையை மட்டும் மாத்திர வேலை தான். டபக்குன்னு இந்த சுருட்டி மாற்றிட்டு வந்துடுறேன். மணி ஆயிடுச்சு. மணி எத்தனத்தே? அன்பெல்லாம் இன்னும் வீட்டில் தான் இருப்பா போல. இன்னும் மண்டபத்துக்கு போகலையா? 7:30 மணி தானத்தே ஆகுது. ஏன் அத்தை அப்படி பண்ணுற நீ? வேற இந்த தான் டக்குன்னு கிளம்பி போவோம் தே. அவளும் இங்கேதான் இருக்காளுகளா? ஆமாம், ஓப்படியா கறி எங்கே? அவளும் அங்கேதான் போயிட்டாளா அவள் வீட்டுக்கு? அன்புக்கு துணைக்கு நான் போகிறேக்கா. பிள்ளைய மட்டும் தூக்கிட்டு வந்திருக்கா. தம்பியை தூக்கிட்டு போனால் சரியாக அழுதுகிட்டே இருப்பியாக்கா. உனக்கிட்டனா அவன் பாட்டுக்கு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனான். அவன் என்ன புது பொண்ணா? துணைக்கு வேற போகிறாளுவான். அப்போ தான் துணைக்கு அழங்காமல் திரிகிறாளுவோம்மா இவளெல்லாம். நம்ம சொல்லி வச்சு கேட்டா தானே. ஐயோ, நான் என்னத்தான் சொல்ல? என்னையே இந்த மாமி அவளாம் எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? வாயை பாருங்களே, இப்படியா பிடிச்சா அவளை திட்டுறது? அவ்வளோ தோழிய அப்பையிலேருந்து ஃப்ரெண்டுவ ஒரு மாதிரி இருப்பாளுவ. அவ்வளோ போகிறாளோ வாராளோ பிள்ளையை நீங்கள் தானே பார்த்துக்க போறீங்களோ, அது பார்த்துக்க போகிற மாதிரி திட்டுறதை பாருங்களே. இதெல்லாம் ஓவராக தான் பேசுது. என்ன பண்ண சொல்கிற? உங்கள் அம்மாவுக்கு நானே விஷத்தை வைக்கவா? அடி பாவியெல்லாம் நீங்கள் விஷமும் ஒப்பியா எல்லாம் ஒப்பியடி? ஆமாம், நீ வச்சு கொல்லி விடுங்க அங்கிட்டு. சும்மா வாய் 700 வாய் 800 வாய் பேசுதும்மா. எங்கள் பெரியம்மா ஒன்றே இருக்குது. இப்படியா இருக்க இடம் தெரியாது. ஆனால் எங்கள் அம்மா இருக்குவார். எங்கள் பெரியம்மா பேசாததையும் சேர்த்து வச்சு பேசி சாவடிக்குது. என்னம்மா தான் இதுக்கிட்ட பேசிக்கிட்டு டெய்லிக்கும் பொழுத ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்களோ சாமி. நானாக இருந்தால் ஒரு நாளி எங்கே இருக்க மாட்டேன் போல. என்னடி பண்ண தலைவிதி? எட்டியில வாய் இருக்காது வாயி. தடி அஞ்சலி, வந்தியே உங்க அண்ணன் மோனை தூக்குனியா? எங்கே நீ தூக்க விடுற பார்க்க விடுற? நொய்யின்ட்டு கொண்டா பிள்ளைய. என் தங்க வருமோனே, அத்தை உன்னை வந்து பார்க்கவே முடியல சாமி. என்ன செய்ய? நானும் அப்போ பார்ப்போம் இப்போ பார்ப்போன்ட்டே இருக்க. உங்கள் மாமா ஆஃபீஸ்க்கு போகிறாரா? அவருக்கு வெளியில் எங்கேயும் கடையை பக்கம் சாப்பிட மாட்டேங்கிறாரு. வீட்டிலையே சமைச்சு கொடுக்கணுங்கிறாரு. அவருக்கு சமைக்க வைக்க போக வர இது அதுதான் தங்க நேரம் சரியாக இருக்குது. எங்கே உன்னைய கூட என்னால் வந்து பார்க்கவே முடியலடா தங்கம். ஆமாம் ஆமாம், வரையில் ஒரு ரொட்டி பாக்கெட்டு கூட வாங்காம வாரா நொத்தக்காரி. அவகிட்ட போய் நீ பேசுடா. திரும்பி கேடாங்கிட்டு எப்படி தாண்டா அப்போ உங்கள் அப்பத்தால வச்சு சமாளிக்கிறியே? என்னால் முடியாது சாமி. சரி சரி வா, நம்ம முதல்ல வளகாப்புக்கு போவோம். அண்ணே, ஆமாம், அன்பு பிள்ளை அம்மா அப்பாலாம் யாருமே வர்றது இல்லையாம்ல சொல்லிக்கிட்டாவ. உனக்கு எப்படி அஞ்சலி தெரியும்? நான் கூட சொல்லலை. பஸ்ஸில் வரையில் முல்லே நீ சொந்தக்காரவங்களும் என் கூட தான் வந்தாக. அவங்க தான் சொன்னாவ. அப்படியா? அவங்களுக்கு செய்தி போயிருக்கு. உனக்கிட்ட யாரும் நாங்கள் சொல்லாமல் இருக்கோம் பாரு. அதான் என்கிட்ட யாரு சொல்றிய? ஏதாவது ஒரு விஷயம் சொல்றீங்களா? ஒன்றும் சொல்றதில்ல. சரி, நீ டக்குன்னு கிளம்பி வாங்க. நீ மணி ஆயிடுச்சு. அஞ்சலி ஒரு நிமிஷம் அஞ்சலி, இந்த சுத்திவிட்டு வந்துடுறேன் சேலைய.
அண்ணி டீசெண்டாக கட்டிட்டு வாங்க, சும்மா சுற்றி விட்டுன்ட்டு. சரிடி அஞ்சலி, இந்தா வந்துட்டேன் அம்படுத்தான். அன்பு, என்னடி கொஞ்சம் ஏதோ உம்முன்னு இருக்க மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லை, சும்மாதான். சொல்லு. ஆமா, குழந்தைய விட்டுட்டு வந்துட்டேன். சரி, இந்த சாரீ தான் உனக்கு எடுத்ததா? இல்லடி, மண்டபம் போயிட்டு தான் சாரீ சேஞ்ச் பண்ணணும். ஏண்டி ஒரு தான் வீட்லயே பண்ணிட்டு போயிடலாம்ல, என்ன சிம்பிள் ஃபங்க்ஷன் தானே, அங்கே போயிட்டு ஏன் சேஞ்ச் பண்ணணும்? அங்கே பார்லர்லேருந்து மேக்கப் பண்ண வராங்க, அவங்களே பண்ணி விட்டுருவாங்கடி. அதெல்லாம் ஓகே, ஏன் கொஞ்சம் சைலண்டாக இருக்க? ஏதோ மனசில் நினச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன்டி. சேச்சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. சொல்லு, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. குழந்தை எங்கன்னு கேட்டேன். உன மல்லிகா கட்டை விட்டுட்டு வந்திருக்கேன்டி. மல்லிகாக்கா தூக்கிட்டு வந்துடும். என்கிட்ட இருக்கிறத விட மல்லிகா கட்ட சமத்தா இருப்பான். என்கிட்ட கூட கொஞ்சம் அழுவான், சேட்டை பண்ணுவான். மல்லிகா கட்ட சமத்தா சேட்டையே பண்ண மாட்டான்டி. அதான் விட்டுட்டு வந்தேன். நீ என்ன பேச்சை மாத்திட்டே இருக்க? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. ஒழுங்கா பேச்சை மாத்தாம சொல்லு அன்பு. ஏதாவது திங்க் பண்ணிட்டு இருக்கியா? எதுவாக இருந்தாலும் சொல்லு. லாஸ்ட் மினிட் கூட நீ யோசிக்கலாம். இவ்வளோ பிடிவாதம் உனக்கு வேண்டாம் அன்பு. கொஞ்சமாவது யோசிச்சு பாரு உன்னோட அப்பா அம்மா பாட்டியை. அப்பத்தாவெல்லாம் நீ எவ்வளோ நேசிப்ப. அப்பத்தா தான் ஃபஸ்ட்டுன்னு உனக்கு சொல்லுவீல, அப்புறம் எதுக்கு அப்பத்தாவை கூட நீ வர வேணான்னு சொல்கிற? எனக்கு எதுவுமே புரியல அன்பு. எனக்கு மட்டும் இல்லை, இந்த ஊரில் எல்லாருக்குமே உன் மேலே ஒரு சந்தேகம் இருக்குது. அன்பு இப்படி பண்ணவே மாட்டா, ஏன் இப்படி பண்ணுறான்னு எல்லாருமே சந்தேகப்படுறாங்கடி. நீ ஏண்டி அப்படி நடந்துக்கிற? எல்லாரும் உன்னை திட்டவும் செய்கிறாங்க. இப்படி வளர்த்து அப்பத்தாவை தப்பாக நினைக்கிறாளே அப்படின்னு எல்லாரும் திட்டவும் செய்கிறாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னோட அம்மா அப்பத்தா வளர்த்தாங்க. நீ ஏன் அன்பு யோசிக்கவே மாட்டேங்கிற? அந்த பேச்சை விடுடி, வா கிளம்பலாமா? கௌசி வந்தா காணும். இவ்வளோ தூரம் சொல்கிறேன், ஆனால் உன் மனசில் ஏதோ ஓடிட்டே இருக்கு. வாடி. நீ தான் சொன்ன கூட என்கிட்ட, ஆனாலும் ஏன் அப்புறம் திருப்பி பிடிவாத பிடிச்சிட்டு இருக்க? எனக்கு என்னமோ அந்த விஷயத்தினால தான் நீ இப்படி பண்ணுறேன்னு எனக்கு புரியல. இந்த விஷயத்துக்காக யாராவது இவ்வளோ நாள் சரி எல்லா செலவும் மாமனார் மாமியார் பார்த்துட்டாங்க, அப்புறம் இனியும் ஏன் அம்மாவை வர வேணான்ற? உன்கிட்ட தான் நான் எல்லா விஷயமும் சொன்னேன்ல அருவி, அப்புறம் ஏன் திருப்பி என்கிட்ட கேட்குற அருவி? சொன்னதுக்கு அப்புறமும் சும்மா ஏன்னு கேட்டா நான் என்ன சொல்றது சொல்லு. எனக்கு உன் மேல பெரிய சந்தேகமா இருக்கு. அது மட்டும் ரீசனா இல்லை நிறைய ரீசன் இருக்கான்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதுதான் போதுமா? வேற ரீசன் எதுவும் கிடையாது. கிளம்பலாமா? நீயே யோசிச்சு பாரு. அவங்கள விட்டுட்டு நீ எப்படி உனக்கு வளகாப்பு நடத்துறதுக்கு மனசு வரும்? நீ உன்னால எப்படி முடியும் சொல்லு. அதெல்லாம் முடியும்டி, பண்ணலாம். இப்போ என்ன, அவங்க பார்க்காம இருந்தா என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லவா? அப்போ அவங்க உனக்கு இந்த வளகாப்பு நடக்கிறத பார்க்காம இருந்தா உனக்கு பிரச்சனையே கிடையாது இல்லை? உனக்கு ஹாப்பி தான் அவங்க வரலனா இல்லை? அப்படித்தானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லடி, நீ வாடி போவோம்.